தமிழ்நாட்டோட மாநில மலருங்க செங்காந்தள் மலர். இந்த மலருக்கு கார்த்திகை பூ அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா கார்த்திகை மாதம் தான் இது பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மார்கழி, தை அப்படின்னு பூத்துக்கிட்டு இருக்கும். இதில் இதோட பூவிலிருந்து, இலையிலேருந்து, வேரில் ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு வரைக்கும் கடுமையான நச்சுத்தன்மை வாய்ந்தது. கோல்சிசின்னு சொல்லப்படுற ஒரு ஆல்கலாய்டு இருக்குது. இந்த தாவரம் முழுக்க அது இருக்குது. அந்த கிழங்குலேருந்து இந்த செடியோட எந்த உறுப்பை நம்ம சாப்பிட்டாலும் மரணம் உறுதி. இது அந்த காலத்துலாம் தற்கொலை பண்ணுறது கூட பயன்படுத்தினாங்க. இப்போ எப்படி அரளி விதையெல்லாம் சொல்கிறோம், அந்த மாதிரி பயன்படுத்தினா சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு செங்காந்தள் மலரோட அந்த தண்டை ஏதோ மூலிகைன்னு சொல்லி நிறைய மூலிகை அது பயன்படுது. ஆனால் அது அப்படியே சாப்பிடக்கூடாது. அப்படி மூலிகைன்னு சொல்லி சொன்னதுனால ஒரு பையன் அதை எடுத்து சாப்பிட்டு உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் கூட பார்த்தேன். இது அவ்வளோ கடுமையான நச்சுத்தன்மை வாய்ந்தது. இதை பற்றி நிறைய சங்க இலக்கியங்கள், நிறைய பாடல்கள்லாம் பாடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு இருக்குது, சங்கத்தில் பாடாத கவிதை அப்படின்ட்டு. அதில் ஒரு வரி வரும், கை என்றே செங்காந்தள் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ. இதோட விரல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையோட விரல்கள் மாதிரியே இருக்கும், நீட்டாக இருக்கு இல்லையா? அதனால் கையோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இது இவ்வளோ நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் இந்த பட்டாம்பூச்சியோட புழுக்கள் இது எவ்வளோ அசால்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல மேலே உள்ள இங்கே இருந்த இலைகள் எல்லாமே ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இப்போ இந்த இலைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே பட்டாம்பூச்சி, அந்துப்பூச்சியோட புழுக்கள்லாம் விஷத்தன்மை வாய்ந்த தாவரங்களை தான் சாப்பிடும். ஆனால் அந்த விஷம் அதுக்கு ஒன்றும் பண்ணாது.